The square root of 361 x power 4 y square is. So square root of என்ன கேட்டிருக்காங்கன்னா 361 into x power 4 y square அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 361 பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா 19 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து வேரியபிள்ஸ் அப்படி எழுதிக்கோங்க எக்ஸ் பவர் 4 ஒய் ஸ்கொயர். ஸோ மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நம்ம ஸ்கொயர் ரூட்டை பிரிச்சுக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட்டை பிரிக்கும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19 ஸ்கொயர்னு வரும். அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் 19 அப்படின்னு கிடைக்கும். வேரியபிளுக்கு பவரில் இருக்க வேல்யூஸில் அதில் பாதி எடுக்கணும். அப்போ பவர் 4ல் இருக்க பாதி அப்படின்னு எக்ஸ் பவர் 4க்கு பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ஒய் ஸ்கொயர், இந்த ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா ஒய். இது எப்படி பாதி எதனால் சொல்கிறோன்னா, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ ஸ்டெப்பு வேணான்றதுக்காக பவர் வேரியபிளுக்கு பவர் என்ன இருக்கோ அதில் நம்ம பாதி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 19 எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஸோ ஆப்ஷன் சி 19 x square y. That's all. Thank you.